காய்ஸ், இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படம் நெஞ்சில மாஞ்சா இருந்தால் மட்டும்தான் ஒண்டியாக உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான பேய் படம் தான். படத்தோடைய பேர் சால் மோகிச்சி விஸ்பரிங் வாட்டர். இந்த படம் இந்த வருஷம் தான் வெளியாயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வெளிவந்த கொரியன் படத்தில் இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் சொல்லிட்டு எதுலுமே கிடையாது. இதை தேடி கண்டுபிடிச்செடுக்கிறதுக்கே பெரும்பாடாயிடுச்சு. ஸோ ஆன்லைன் எதுவுமே பார்க்காம அப்படி வேகமாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த மூடிய முதல் காட்சிலேயே இரவு நேரத்தில் இந்த ஏரியை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு காதல் ஜோடி ரொம்ப சந்தோஷமா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பின்னால் காரில் பார்த்தீங்கன்னா நல்லா ரொமான்டிக் சாங் பிளே ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பகல் நேரத்திலேயே இந்த ஏரி பக்கமாக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வர மாட்டாங்க. ஆனால் வெளியூர்காரங்க போல இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னால் படிச்சிருக்கக்கூடிய பாட்டு ஸ்டாப் ஆயிடுது. அப்போ இவன் சொல்கிறான், போயிட்டு அது என்னன்னு பாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணை அனுப்பி விடுறான். அவளும் கார் பக்கமாக வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ ஏரிக்கு அந்த பக்கமாக இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதுமே எதாலையும் கட்டுப்படுத்தின மாதிரி அந்த பொண்ணு சத்தம் கேட்கக்கூடிய ஏரிக்கு அந்த பக்கமா தண்ணிக்குள்ள நடுத்தண்ணி வரைக்கும் போயிட்டா. பின்னாலே ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு இந்த பொண்ணை இவன் தடுக்கிறான். அப்ப பின்னால இருந்து ஒரு சத்தம், பாருங்க டே நான் இங்க இருக்கிறேன், என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு முன்னால வந்துட்டு யாரா அப்படின்னு பார்த்தா காலுக்குள்ள என்னமோ ஒரு மாதிரி அசிவு ஏற்படுது. சோ கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு உருவம் அவனை தண்ணிக்குள்ள இழுத்து ஜலசமாதி பண்ணுது. காதலனுக்கு என்னாச்சு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தண்ணிக்குள்ள ஓடி வரா. அவருடைய அலறல் சத்தத்தோட இந்த சீன் அப்படியே பிளாஷ் அவுட் ஆகி இப்ப கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோயின் காட்டுறாங்க. இவங்க பேரு ஜூயின். இவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னா, நம்ம கூகுள் மேப் மாதிரி கொரியால இருக்கக்கூடிய ரோட்வி மேப்பிங் கம்பெனில தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாஸ் கால் பண்ணி உடனடியாக கூப்பிடுறாரு. இன்னைக்கு சண்டே, பட் இருந்தாலும் சில பேரை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு ரெசர்வாயர் இருக்கு. அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னல, அது ஏரி கிடையாது, ஒரு ரெசர்வாயர். அதாவது ரெசர்வாயர்னா தண்ணி சேமிக்கிறதுக்காக ஒரு பெரிய நீர்நிலை தேக்க மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் இருக்கக்கூடிய இமேஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்வாயர்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபிகர், அதாவது பேய் மாதிரி தெரிந்து பாருங்க. யாரோ ஒருத்தங்க உள்ள குளிச்சுட்டு தலையை வெளியே நீட்டின மாதிரியான ஒரு போட்டோ. இது சில பேர் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி இது பேய் அப்படி இப்படின்ட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு இந்த மேப்பிங் கம்பெனியை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊருடைய உள்ளாட்சி நிர்வாகம் இதை பார்த்துட்டு சீக்கிரமா இதை ரிமூவ் பண்ணணும் சம்பந்தப்பட்ட கம்பெனின்ட்டு இவங்க நிறுவனத்தை தான் வான் பண்ணிருக்காங்களாம். ஸோ அதனால பார்த்தோம்னா இதை சீக்கிரமா நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சொல்றாரு. சார் அதை தான் நீங்களே இங்க இருந்து டேட்டா மூலமா இமேஜை டெலிட் பண்ணா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் பிரச்சனையே. இந்த போட்டோ எப்படி தான் அப்லோட் ஆச்சுன்னு தெரியல. இதை பத்தின எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னால தான் நம்ம சீஃப் தான் போயிட்டு அந்த ஏரியாவில் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாரு. அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இமேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு, சிக் லீவ் எடுத்துட்டாரு. சரி, ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏதாச்சும் அவருக்கு இதை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் ஒரு பக்கம் இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல நம்மளை ப்ரெஷர் பண்றாங்க அந்த போட்டோ ரிமூவ் பண்ண சொல்லி. ஸோ அதனால என்ன பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கே போறீங்க அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த போட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பண்ணி ஆகணும். அதனால தான் இன்னைக்கு லீவா இருந்தாலும் கூட சண்டேவா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, யாரெல்லாம் போறீங்கன்னு கேட்டா எல்லாருமே தயங்குறாங்க. ஆனா ஹீரோன் மட்டும் தான் நான் போறேன்னு வாண்டடா கை தூக்குறா. ஆக்சுவலா இந்த பாஸ் பாத்தீங்கன்னா சண்டேவா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவர்கிட்ட இதுக்கு முன்னால ஒரு வேலை கொடுத்திருப்பாரு. இவ வேலை பார்த்துட்டு தான் அவர் கால் பண்ணிருப்பாரு. எப்படிமா அங்கேயும் போயிட்டு அப்புறம் நான் உனக்கு கொடுத்துருக்க வேலையும் சமாளிச்சிருவேன்னு கேட்டா, சார் ஓகே சார் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், ஏன்னா சீஃப் இல்ல, அவர் இடத்துல இருந்து இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இவ ஓகே போறேன்னு சொல்றா. ஸோ அவருக்குமே டெக்ஸ்ட் பண்றா ஏதாச்சும் டவுட்னா கேட்கலான்ட்டு. ஆனா அவர் ரீச் அவுட் பண்ண முடியல. அப்போ ஒருத்தன் வாரான். அவன் யாருன்னா இவளுடைய எக்ஸ் தான். ஸோ சண்டை போட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அப்பப்போ அக்கறையா பேசுறது உண்டு. ஸோ அப்படி நீ இந்த அசைன்மெண்ட்டுக்கு போறியான்னு கேட்குறப்போ, ஆமா நான் தான் லீட் பண்ணி போறேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு தான் தண்ணியை ஒத்துக்காதே, நீ தண்ணிக்கர பக்கமா போக மாட்டியே, அதுவும் அந்த இடம் ரொம்ப மோசம் அப்படின்னு ரொம்ப அக்கறையா சொல்றாங்க. பாரு, உன்னுடைய கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நேரா கார்ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு குரூவா போறாங்க. மொத்தம் 5 பேர் இந்த குரூவில். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜூனியர் பையன், அதுக்கப்புறம் புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு, லொகேஷனை ஷூட் பண்றதுக்காக 2 கேமராமேன், 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வாயருக்கு தான் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கார்ல இருக்கிறப்போ புதுசா சேர்ந்துருக்கிற அந்த பொண்ணு சொல்றான், அங்க நிறைய அமானுஷ விஷயங்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிரீப்பியான அர்பன் லெஜெண்ட்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஜூனியர் பையன், அவன் பேர் பின், அவன் சொல்றான், கொஞ்ச நாளைக்கு முன்னால 2 கப்பல் அங்க மீன் பிடிக்க போயிட்டு காணாம போயிட்டாங்களாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த ரிசர்வர் பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுவும் இந்த பொண்ணு சொல்லுது, சாதாரண கோஸ்ட்டை விட இந்த தண்ணியில இருக்கிற அந்த வாட்டர் கோஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாங்க, அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்க மாதிரியான ஒரு உருவத்துல வருமா, நம்மளை அப்படியே செடியூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருமா அப்படிலாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு கதை விடுறா. அப்போ பக்கத்துல அந்த கேமராமேன்ல தம்பிக்காரன் இருக்கிறான்ல, அவன் சொல்றான், நான் மெரைன் யூனிட்ல ட்ரைனிங், அதாவது நீச்சல் நல்லா பழகி இருக்கிறேன், அந்த பேயை விட நான் நீச்சல் அடிப்பேன்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றான். நான் சீரியஸா சொல்றேன், உண்மையா தான் அங்க நிறைய அமானுஷங்கள் விஷயங்களா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு பாட்டுக்கு பேசிட்டு வரா. அவ நம்ம ஹீரோன் கிட்ட இவங்க கூட கேட்கிறான், உங்களுக்கு இதுல எதுவும் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா, எனக்குலாம் அந்த பேய் பிசாசு அதெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா, கண்ணால பாக்குற விஷயங்கள் மட்டும் தான் நம்புவேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த ரெசர்வர் பக்கமா வராங்க. ரெசர்வர் ரொம்ப பெருசாவே இருக்கு, பாக்குறதுக்கு பயங்கரமா தான் இருக்கு. பகல் நேரத்துல இவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு காரை அப்படி முன்னால விட்டு ரிவர்ஸ் எடுத்து பார்க்
ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பின்னால டக்குன்னு ஏதோ ஒரு இடிக்குது. இறங்கி வந்து பார்த்தா கற்கள்லாம் வச்சு ஒரு பெரிய கற்குவியல் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல பாத்திரம், அரிசி, கத்தி, என்னடா வினோதமா இருக்குன்னு பார்த்தா அந்த கற்குவியல் இவங்க இடிச்சதால சரிஞ்சு அந்த பாத்திரம் அரிசியெல்லாம் கீழே கொட்டி போயிருது. அங்க இருந்து வினோதமா ஒரு பாட்டி ஓடி வந்துட்டு, எப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்க வச்சேன்னு தெரியுமா, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க வந்து அவசர அவசரமா அடிக்க வைக்கிறாங்க. ஈவன் போயிட்டு தான் மன்னிப்பு கேட்கிறா, ஐயா தெரியாம ரிவர்ஸ் எடுத்தோம், இடிச்சிருச்சு, நாங்க வேணா சரி பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி இவகிட்ட ஒரு மாதிரி வினோதமா பேசுறாங்க. யாரையும் நீங்க தேடி வந்திருக்கிறீங்களா, எப்படி நீங்க வந்தீங்க தைரியமா அப்படிலாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஆளு கையில ஒவ்வொரு கல்லை கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் விஷ் பண்ணணும்னா விஷ் பண்ணிட்டு இந்த கற்குவியலை சரி பண்ணிட்டு போங்க, அதுவும் முழுமையா முடிச்சுட்டு போங்கன்னு வியடா பேசிட்டு போகுது. சரி நம்ம தான் இடிச்சோன்ட்டு அடிக்க வைக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகும் போல. சரி நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயா இருந்தா இதை வேணா நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறப்போ எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்கல்ல. அப்ப நம்ம ஹீரோன் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதை எடுத்து பார்த்தா கையில ஒரு மண்புழு வந்து ஊறுது. டக்குன்னு பயந்து கீழே போட்டுதான். பாக்ஸ் எல்லாம் மண்புழு. ஆக்சுவலா இந்த கேமராமேன்ல அண்ணன்காரக்கிறான் பாருங்க, அவன் தான் ஷூட்டிங்லாம் வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயா இருந்தா மீன் பிடிக்கலாம்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இது போக இந்த ஜூனியர் பையனும் அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா போட் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டா அவங்க ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ண போறாங்க, நீங்க மானிட்டர் பண்ண போறீங்க, நாங்க 2 பேரும் சும்மா தானே வந்திருக்கிறோம். ஸோ அதான் இந்த போட் எடுத்துட்டு அப்படி ஏரிக்குள்ள போயிட்டு அமானுஷம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வீடியோ ஷூட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். இந்த மாதிரி ஏரிக்கு நான் வரமாட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். எப்படியும் நம்ம குரூவா வந்தாச்சு, உங்க வேலையை பாருங்க, நாங்க இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்றோம் அப்படின்னு இந்த பொண்ணு அலட்சியமா சொல்லுது. நம்ம வந்த வேலையை முடிக்காம இவங்க போட் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போறான்னு சொல்றாங்க. ஒருத்தர் என்னன்னா மண்புழுக்கெல்லாம் கொண்டு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோனும் இந்த கேமராமேன்ல அண்ணனும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வழியா நடந்து போய் ஷூட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்ல. 3 கிலோமீட்டர் வரைக்கும் இங்க இருந்து நடந்து போகணுமா. ஸோ அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்றாப்லையா. அந்த சமயத்துல தம்பிக்காரன் கூப்பிட்டான் ஜிபிஎஸ் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு. இவரு போய் பாக்குறா. அப்ப பின்னால இருந்து ஒரு குரல் வருது, அது அங்க வேலை செய்யாது, நான் சரி பண்றேன் அப்படின்ட்டு புதுசா ஒரு ஆள் வராரு. யாருன்னா இவன் தான் அந்த சீஃப். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு போனதா சொன்னாங்கல்ல, அவன் தான் இவன். ஒரு வாரத்துக்கு முன்னால இவன் தான் இந்த ஏரிக்கு வந்து இந்த ரெசர்வேருக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ எனக்கு தான் அந்த சிக்னல் கிடைக்க இடம் தெரியும்ட்டு தண்ணிக்குள்ள இறங்கி போறான். எங்கேயா போற அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா கரையில நிக்கக்கூடிய ஒரு மரத்து பக்கத்துல தான் அந்த சிக்னல் கிடைக்கும் போல. இப்பவும் கிடைக்குது. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறாப்ல. இவன் வந்தது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவன் இவளை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன். மறுபடியும் ஷூட் பண்ணி சொதப்பிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோன் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் வந்தது ஒரு சப்போர்ட்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆனா நாங்க கால் பண்ணோம், மெசேஜ் பண்ணோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்க போனீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனியா வேலையை பிடிச்சி கொடுக்குறா. அப்படி இந்த ஜூனியர் பையனும் இந்த புதுசா சேர்ந்துருக்கிற பொண்ணும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இடத்தெல்லாம் வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க இருக்கிற ஃபுட்டேஜ் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா இதை வந்து இணைச்சி சப்போர்ட்டுக்கு கூடுதலா எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் இந்த ஜூனியர் பையன் சொல்றான் அந்த சீஃபை பத்தி. போன வருஷம் அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவரை பத்தி சொல்ல போய் தான் தெரியுது. இந்த பொண்ணு புதுசா சேர்ந்திருக்கிற பொண்ணு தானே. ஸோ இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு காலுக்கு அடியில ஏதோ ஒரு கல்லு மாதிரி தட்டையா தட்டுப்படுத்து. பார்த்தா கலர்ல வைக்கக்கூடிய கல்லு உண்டு தெரியுமா, ஹெட் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, அந்த கல்லு. இப்பதான் இங்க ஒரு விஷயம் தெரிய வருது, இது சாதாரண ஒரு ரிசர்வ் கிடையாது. 1970 தான் இதை உருவாக்குனாங்கன்னா அதுக்கு முன்னாலே பழங்காலத்து செமெட்ரியா இருந்திருக்கு. செமெட்ரிக்கு மேலதான் இந்த தண்ணி நீர் தேக்கமா இருந்துட்டு இருக்கு போல. இந்த பொண்ணு வந்து அதை ஷூட் பண்றான். இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், இது கட்டுக்கதைன்னு சொன்னாங்க. அப்ப உண்மையாவே இங்க செமெட்ரி இருந்திருக்கா அப்படின்ட்டு இந்த பொண்ணு இதை வீடியோவா எடுத்துட்டு இருக்கா. இங்க கேமராமேன் அண்ணங்காரன் இருக்கிறான்ல, அவனுக்கு பாத்தீங்கன்னா பாட்லி அந்த 360 கேமரா ஃபிட் பண்ணி அவனை வந்து அந்த பாதையில் அனுப்புறாங்க ஷூட் பண்ண சொல்லி. இவன் வந்து அந்த கேமரா ஃபீடெல்லாம் மானிட்டர் பண்ணணும். அப்போ இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான். இதை பார்க்குறா, ஏன் அப்படி இருக்கிறான்ட்டு ஒன்றும் இவளுக்கு புரியல. ஸோ அண்ணன் மட்டும் இப்போ அந்த பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்படியே போறான் போய்கிட்டு இருக்கிறான். இவன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாள்ல, திடீர்னு பார்த்தா இது ஒரு உருவம் கிராஸ் பண்ண மாதிரி இவளுக்கு பார்க்க தோணுது. அவன் வேகமாக நடக்கிறதெல்லாம் என்னவோ தோணிருக்கும் அப்படின்னு சாதாரணமாக விட்டுருதா. ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் மரத்துக்கு பின்னாலையும் இவனை வாட்ச் பண்ற மாதிரி இவ பார்க்குறான். ஏன்னா 360 இருக்கிறதுனால நாலா பக்கமும் இவளால் சுற்றி பார்க்க முடியல. வாகிடைகளை வந்துட்டு கேட்குறா, உங்க கிட்ட யாரும் இருக்கிறாங்களா, உங்களுக்கு எதுவும் சென்ஸ் ஆகுதான்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே தெரியலையே, ஆனா கேமரால பாக்குறப்போ ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்க பேசுறா. ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் யாரோ அவனை பின் தொடர்ந்து வர மாதிரி தெரியுது. இவளும் வந்து கேட்டுட்டே இருக்கிறா. அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருந்தான். அப்படி என்ன சுத்தி யாரோ வராங்கன்னா நீங்களே இங்க வந்து பாருங்களேன், கொஞ்சம் வேலையை பார்க்க விடுங்கம்மா, ஷூட் பண்ணிட்டு வேலையை முடிச்சு சீக்கிரமா போக வேண்டாமா அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ இவன் கண்ணு முன்னாலே சடார்னு இப்போ ஒருவன் கிராஸ் பண்ணி போகுது. என்னடா இது,
பகல எவனோ சரார்ன்ட்டு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா யாருமே இல்ல. ஆனா திடீர்னு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸா கேக்கு அண்ட் தண்ணி பக்கத்துல கல்ல போட்ட அலையா வரும் தெரியுமா, அந்த மாதிரி அலையா வருது. ஏதோ மீன் தான் செத்து போயிட்டு கொப்பளிக்குதா அப்படின்னு பாக்குறான். சரி என்னமோ அப்படின்ட்டு அங்க இருந்து நவுண்டா அவன் ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில அப்படியே தெரியுது. அதை அவனால சென்ஸ் பண்ணிக்க முடியுது. என்னடா இது நவுண்டு வந்தோம் நிழல் அப்படியே இருந்த மாதிரியே தெரிஞ்சு அப்படின்ட்டு கையை அசைக்கிறான். தண்ணியில ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கிறா. சரி சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேமராவை மானிட்டர் பண்ணா பின்னால இருந்து இவனை மாதிரி ஒரு உருவம் பக்கத்துல ஒருத்தர் டக்குன்னு பயந்து போயிட்டு உங்களுக்கு பின்னால பாருங்க அப்படின்னு சொல்ல பின்னால பார்த்தா யாருமே இல்லை. இந்த பொண்ணு வேற டக்கு டக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த வாக்கி டாக்கியை ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து நகண்டு போற டைம்ல மேல இருந்து ஏதோ தண்ணி சொட்டுது. பார்த்தா வெட்டப்பட்ட ஒரு பொண்ணுடைய தலை இவங்கள பொத்துன்னு விழுமா. பயந்து போயிட்டு பேலன்ஸ் இல்லாம இவன் பின்ன பார்க்க வாரி விழ தண்ணிகளே விழுந்துருதான். போச்சு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து அலறிட்டு இவனை பாக்குறதுக்கு வரா. கூடவே தம்பிக்காரனும் வரான் என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சீஃப் மட்டும் இது எதுவுமே பெருசா எடுத்துக்காம ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சி வராங்க. தண்ணியில விழுந்து அவனுக்கு ஏதோ ஆயிட்டோன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்போ அவன் விழுந்த இடத்துல அந்த தலை கிடக்குது. அதை பார்த்து இவன் என்னன்னு பயந்து போறா. டக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள பிடிச்சதோ இழுத்துருது. அந்த பக்கமா விழுந்த இவன் இது பக்கமா ஏறி வரா. அவ்வளவுதான் கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. போச்சு எல்லாம் விலை மதிப்பானது தண்ணியில் நனைஞ்சு போச்சு அப்படின்ட்டு இவ தான் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுறாளா. தம்பிக்காரன் அந்த பக்கமா இருந்து ஒரு விக்கு மாதிரி எடுத்துட்டு வரான். இவன் சொல்றான் டே என்ன கருமத்தடா எடுத்துட்டு வர கீழே போடு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பவுல் ஒன்று விழுந்து அரிசியா கொட்டி போகுது. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஒன்றும் புரியல. ஒருவேளை அந்த கற்குவியல் அதுக்கு மேல இருந்த ரைஸ் பவுல் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை அந்த கிளவியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ எதுவுமே பண்ண முடியாது இல்ல எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு இவ கால் பண்ணி மேனேஜர் கிட்ட சொல்றா இன்னைக்கு நம்மளால ஷூட் பண்ண முடியாது. நாங்க திரும்பி வந்துட்டு நாளைக்கு வரலாமான்னு சொன்னா இல்ல விஷயம் இங்க ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி அந்த ஏரி பக்கமா நிறைய பேய் உலாவுதுன்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகள். இதுல வேற கேமரா கிளிச்ல இப்படி ஒரு போட்டோ இதை சோசியல் மீடியாவில் பரப்பி இங்க பேய் தான் இருக்குன்ட்டு சமூக வலைதளங்களை பேசிட்டு வராங்க. இது கான்ட்ரோவர்சியா போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா இதை நம்ம சரி பண்ணா மட்டும்தான் பிரச்சனை முடியும். இல்லைன்னா நம்ம மேல லீகலா ஆக்ஷன் எடுத்துருவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. காலைல எப்படியாச்சும் நீங்க 6 மணிக்கு ஷூட் பண்ணுங்க. நான் எக்யூப்மெண்ட் அனுப்பி வைக்கிறேன். 8 மணிக்கு எப்படியாச்சும் நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க திரும்பி வந்துட்டு போறதா இருந்தா டைம் ஆகும். பக்கத்துல எங்கேயாச்சும் ஹோட்டல் தான் எடுத்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டீம் கிட்ட வந்து சொல்றா. ஸோ நம்ம இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகும்னு நினைக்கிறேன். எக்யூப்மெண்ட்லாம் அவர் புதுசா அனுப்பி வைக்கிறாராம். சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் தரதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கேமராமேன் அண்ணன் சொல்றான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மளால ஷூட் பண்ண முடியாது. என்னோட எக்யூப்மெண்ட்லாம் அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுதுன்னு சொன்னா உங்க எக்யூப்மெண்ட்டும் சரி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி இவங்க எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் வந்திருக்காங்க போல. சரி நம்ம வெளியே பக்கத்துல சிட்டில ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றப்போ இந்த சீஃப் சொல்றான் எல்லாம் ஓகே. ஆனா இவன் தண்ணியில விழுந்தப்போ கண்ட்ரோலர் மிஸ் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றான். இருட்டு வேற ஆரம்பிக்க போகுது. அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு அந்த இடத்துல போய் எடுத்துட்டு வரணும். நாளைக்கு நம்ம பேசாம வந்து எடுத்தா என்ன அப்படின்ட்டு இவ சொன்னா அப்படிலாம் முடியாது. அதை வச்சுதான் நம்ம மொத்த வேலையும் ஃபினிஷ் பண்ண முடியும். அது கண்டிப்பா தேவைன்னு ரொம்ப வலியுறுத்துறான். சரி என்னால தானே அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் போறான். கூடவே தம்பியும் போறான். அண்ணன் தம்பியும் போயிருந்தானுங்க. அந்த சமயத்தில் ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா இவளுடைய எக்ஸ் தான். அந்த பையன் தான் இந்த மாதிரி என்கிட்ட தான் மேனேஜர் எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்து விட்டு இருக்கிறாரு. நான் அங்கே தான் வரேன். எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு கேட்டா எல்லாம் ஓகே தான். அண்ட் நம்ம சீஃப் கூட அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்போ எது சீஃப் வந்துட்டாரா சொல்லவே இல்லை. எப்படி அவர் ஓகே தானா அப்படின்னு கேட்டா ஓகே தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு. நம்ம வேலையை முடிச்சுட்டு அவர்கிட்ட நம்ம பேசலாம். நீ காலையிலுக்குள்ள சீக்கிரமா வந்துரு அப்படின்ட்டு போனை வைக்கிறாங்க. இங்க கண்ட்ரோலர் தேடி போன அண்ணன் தம்பியும் காட்டுறாங்க. தேடி பாக்குறாங்க கிடைக்கல போல. இந்த பக்கமா இவளும் அந்த சீஃப் இருக்கிறாங்க. அப்போ வந்து சீஃப் ஒரு வித்தியாசமா சொல்றான் நீங்க கார் ஸ்டாப் பண்ணிருக்க இடத்துல ஒரு கற்குவியல் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கற்குவியல் நான் போன வாரம் வந்தப்போ குவிச்சு வச்சேன். என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு கற்குவியல் எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி விசித்திரமா பேசிட்டு இருக்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கண்ட்ரோலர் தேடி போன அண்ணன் தம்பி எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. தொலைச்சது அண்ணன் தானே நம்ம 2 பேரும் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீஃப் வந்து அவன் அங்க இருந்து அந்த காட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். இருட்டுற டைம் வேற கட் பண்ணா இருட்டியே போயிடுது. தேடி போனா அவங்க 2 பேரும் காணல. இவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் கட்டி கரப்பக்கமா நின்றுட்டு இருக்காங்க. இந்த 4 பேரும் ஜூனியரும் கேமராமேன் தம்பியும் தண்ணியில கல்ல விட்டு எரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஜூனியர் பொண்ணு ஒரு கேமரா வச்சிருக்கா. அது மோஷன் டிடெக்டர் கேமரா போல. அதுல பேய்லாம் தெரியும். ஸோ அது போக பேரநார்மல் டிவைசஸ் சொல்லிட்டு இந்த கேமரா அது போக பேய்கிட்ட பேசக்கூடிய ஒரு டிவைஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கா போல. அந்த மாதிரி இவ ஒரு பக்கம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாளா. ஒரு பக்கம் ஹீரோயின் கண்ட்ரோலர் தேடி போன கேமரா மூலம் சீஃப் என்னன்னாங்கன்ட்டு அவங்களுக்கு ட்ரை பண்றா. அவங்களுக்கு காலே போகல. அவ கால் கடையில் என்னமோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா ஒரு மெமரி கார்டு. இது யாரோடதுன்னு பாக்குறப்போ போன வாரம் சீஃப் இங்க வந்துட்டு போனார்ல அவர் தான் இங்க மிஸ் பண்ணிருப்பாருன்ட்டு அதை வந்து போட்டு பாக்குறாங்க. பார்த்தா
சில போட்டோஸ்லாம் இருக்கு. ஃபசீன்ல பார்த்த மாதிரி கருக்குவே எல்லாம் இவர் எங்கேயோ குவிச்சிருக்காரு. அதாவது இந்த ரிசர்வர் பக்கமா தான் எங்கேயோ இதை பண்ணிருக்காரு. எங்க இந்த ஏரியா தெரியல. அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவரை சொல்லிருப்பாரு தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு கருக்குவேல் பண்ணியிருந்தேன், என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிருப்பார்ல, அது இதுதான் போல அப்படின்ட்டு இவ பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ ஒரு போன் வருது. யாருன்னா என்னோட எக்ஸ் தான். ரொம்ப பதட்டமா சொல்றான், நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா பயப்படாத, நீ தான் கொஞ்சம் தினமா இருக்கணும். உன் கூட அந்த சீஃப் இருக்கிறாரா, இன்னுமே இருக்கிறாரான்னு கேட்டா ஆமா இங்கே தான் இருக்கிறாரு. ஆக்சுவலா அவர் 2 நாளுக்கு முன்னாலே செத்து போயிட்டாரு. இப்பதான் இந்த தகவலே கிடைச்சது. அதுவும் நீங்க அங்க இருக்கீங்களா, அங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் செத்து இருக்கிறாரு அப்படின்ட்டு இன்னும் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். கால் கட் ஆயிருது. இந்த பக்கமா இவனுக்கு கல்ல விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா நீருக்குள்ள இருந்து வேகமா வந்து அந்த போக்கஸ் லைட் அட்டாக் பண்ணுது. பயந்து போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அது ஜஸ்ட் ஒரு பறவை தான் வந்து அந்த லைட்டை உடைச்சிருக்கு போல. இன்னுமே கூடுதலா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் கொடுத்து பயமுறுத்துது. என்னன்னு பார்த்தா இவங்க, அதாவது அந்த பொண்ணு கொண்டு வந்த பேக்ல ஒரு டிவைஸ், அது கரகரன்னு சத்தம் கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தா பேய்கிட்ட பேசக்கூடிய மாதிரியான ஒரு பேரநார்மல் டிவைஸா. இதனால தன்னால ஆக்டிவ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கே ஒன்றும் புரியல. சும்மா ஃபன்னுக்காக தான் அவ கொண்டு வந்திருப்பா. இது எப்படி பேய்லாம் பேசும் அப்படின்னு நினைச்சு தான் கொண்டு வந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு ஆன் ஆகி அந்த பக்கமா ஒரு குரல் வர கரகரான்னு கேக்குது. கேமராமேன் தம்பி சொல்றான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எங்கேயோ வாக்கி டாக்கில எவனாச்சும் பேசுவான், அது கிராஸ் ஆகி இங்க வந்து நமக்கு கேக்குது. ஹலோ, அந்த பக்கமா யார் இருக்கிறீங்க, பேயா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுது. என்னது எஸ்ஸா? இன்னுமே பேச்சு கொடுத்தா நிறைய வாய்ஸஸ் எல்லாம் கிராஸ் ஆகுது. ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. அப்ப கொஞ்சம் கரகரன்னு கிளியரா கேக்குது, அவன் செத்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ட்டு. ஃபன்னா கேட்டுட்டவங்க அப்படியே கொஞ்சம் சீரியஸா கேக்குறாங்க. அதுவும் நம்ம ஹீரோனுக்கு பின்னால நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. 4 பேருக்குமே கொலையை நடுங்கி போயிடுது. காமெடியா கேட்டுருந்தாங்கல்ல, ஏதோ அமானுஷன் தான் இதுல பேசிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்து போக அப்ப இவ சொல்றா, கண்ட்ரோலர் தெரிய போனா அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு. சீஃப் இறந்து போனதா பாய் ஃப்ரெண்ட் சொன்னான்ல, அதை பத்தி இவங்க கிட்ட எதுவுமே சொல்லிக்காம ஃபர்ஸ்ட் தேடுங்க அவங்க 2 பேரையும் அப்படின்ட்டு 4 பக்கமும் போறாங்க. அதே சமயம் கேமராமேனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா இவன் முன்னால தேடி போயிட்டு இருக்கிறான். பின்னால அந்த பேய் வந்துட்டு இருக்கு. சொல்ல போன பேய் தானே, என்னடா இது எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு அப்படின்ட்டு இவன் சடார்னு திரும்பி பார்த்தா கரையில தானே நடந்து போயிட்டு இருந்தான். ஆனா இப்போ அந்த ரிசர்வர், அந்த நீர் தேக்க தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருக்கிறான். இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு. என்னடான்ட்டு ஒண்ணுமே புரியல. பத்தாக்குறைக்கு கூட வந்த அவனை காணோம். முன்னால பார்த்தா தலைமுடியை விரிச்சு போட்டு ஒரு உருவம் நிக்குது. அப்படியே பயந்துகிட்டு அது என்னன்னு பார்க்க போறான். பின்னால பார்த்தா ஏகப்பட்ட பிணங்கள் அப்படியே தண்ணியில மிதக்குதுங்க. சோ முன்னால நிக்கக்கூடிய உருவம் என்னன்னு பார்த்தா அது ஒரு பேய். அவனை கொடூரமா கொண்டு போடுது. இங்க ஹீரோன் ஒரு பக்கமா தேடிட்டு போறாங்க. ஒரு பக்கமா இந்த ஜூனியர் பையனும் பொண்ணும் போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அவ கையில இந்த மோஷன் டிடெக்டர் கேமரா வச்சுட்டு போயிட்டே இருக்கிறா. அப்போ தூரத்துல இருந்து சின்னதா ஒரு உருவம் தெரியுது. என்னடா உருவம் அப்படின்ட்டு அவங்க பக்கத்துல போறாங்க. பார்த்தாங்க நிக்கிறது அந்த சீஃப் தான். கற்குவையில கல்லுலாம் அடிக்க வச்சுட்டு இருக்கிறான். இவங்க சீஃப் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பக்கத்துல போறாங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோன் மட்டும் தனியா அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கிறா. நடந்து போயிட்டு இருக்கிறா. திடீர்னு பார்த்தா தண்ணி பக்கத்துல வந்துட்டா போல. அவ பாய் ஃப்ரெண்ட் சொன்னான்ல, உனக்கு தண்ணினாலே ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தண்ணியை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா. அப்படியே பேக் அடிக்கிறப்போ பின்னால யாரோ ஒருத்தங்க கை வைக்கிறாங்க. திருக்குன்னு பயந்து போறா. பார்த்தா அந்த கேமராமேனோட தம்பி. ஏதோ அவங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே மேலே கீழே லைட் அடிச்சு பாக்குறான். அவங்க அண்ணனை கொண்டு அந்த பேய் மரத்து மேல கொண்டு வச்சிருக்குங்க. அதை பார்த்ததும் பேன் கத்துறான். இது சீஃப் நினைச்சு இவங்க பக்கத்துல போறாங்கல்ல, என்னடா பின்னால சத்தம்னு சொல்லிட்டு பின்னால திரும்பிட்டு முன்னால பார்த்தா அந்த சீஃப் பேயா மாறி போயிட்டு ஃபாஸ்டா ஃபார்வர்டா வருவானா. பயந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு பின்னங்கள் பெதறி அடிக்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. பார்த்தா என் கேமராமேன் செத்து போயிட்டான். ஸோ இங்க இருக்கிறது நல்லது இல்ல, முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து தப்பிச்சு போவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா தம்பிக்காரன் வந்துட்டு இல்ல, இது பேய் இல்ல, பிசாசு இல்ல, என் அண்ணனை கொன்னது அந்த சீஃப் தான். அவன் வந்ததுல இருந்து ஒரு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்தான். அவன் தான் எங்க அண்ணனை கொன்னுட்டான், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு இவன் அப்படி கத்துறான். இந்த பக்கமா இவனோட எக்ஸ் பாத்தீங்கன்னா மேப்பை போட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல போயிட்டு அவனுக்கு வழி மாறி போயிடுது. எப்படி போகனே தெரியல. ரைட்டு போகணுமா லெஃப்ட் போகணுமான்னு பாக்குறப்போ அவங்க ஒரு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. சரி அவங்க கிட்ட போயிட்டு வழி கேட்கலான்ட்டு அங்க வாரான். அந்த இடமே கொஞ்சம் வியர்டா இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஒரு பாட்டி தூக்கி வீசப்பட்டு கீழே விழுறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த பாட்டி தான். யாரோ வீட்டுக்குள்ள இருந்து தான் அவங்கள தூக்கி போட்டுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கையே ரொம்ப கிரீப்பியா இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இந்த பாட்டியோடைய பொண்ணு தான் அது போல. சோ பாட்டி இந்த மாதிரி வழி மாதிரி வந்துட்டேன், அதான் உங்ககிட்ட வழி கேட்கலான்ட்டு கேட்டேன். ஆமா அது யாருன்னு கேட்குறப்போ அது என்னுடைய பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்க. இந்த பக்கமா பாத்தீங்கன்னா அண்ணனுடைய பாடியை போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல இவனை ட்ரிகர் பண்ற மாதிரி அந்த சீஃப் வந்து நிக்கிறான். 2 கல் எடுத்து தட்டிட்டு இவனை கூப்பிடுறான். டே எங்க அண்ணன் நீ தானடா கொன்ன, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை இவனை பின்னாலே துரத்துறான். ஆனா அவன் ஒரு பேய். இவனை ட்ரிகர் பண்ணி அவன் அந்த தண்ணிக்குள்ள கூப்பிட்டு ட்ரை பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அவனை தடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. அந்த தண்ணி பக்கமா
வந்துட்டு முடிஞ்ச என்ன வேணாலும் என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள போக இவனுமே பின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போக பார்க்குறான். இவங்க பிடிச்சி தடுக்கிறாங்க. ஆனால் அண்ணனை கொண்டு அந்த ஆத்திர கோவத்தில் இவனுக்கு இந்த பேகின்னு சொல்லிட்டு எதுவுமே இங்கே பெருசா தெரியல. அவன் கொன்னுட்டான், அவனை நான் கொன்னே ஆகணும். ஏன்னா அமானுஷம் பேயின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி வேலையை காட்டுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தண்ணிக்குள்ள இறங்கி அவன் பின்னால போயிட்டு கையை வச்சா அது பார்த்தா செத்த போனோம். அவ்வளவுதான், பாது பயந்து போயிட்டான். பாதி தண்ணி அளவுக்கு போயாச்சு. டே சொன்னா கேள்றா, அது பேய்டா, அங்க வந்துடுறா அப்படின்ட்டு சொல்ல நம்ம அண்ணனை கொன்னது ஒரு பேய் தான் இப்பதான் ரியலைஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் தண்ணியை விட்டு வெளியே வான்னு சொல்றாங்க. இவனும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர ட்ரை பண்றான். ஆனா நகர அவன் பின்னால என்னமோ வந்துகிட்டே இருக்குது. பார்த்தா அந்த பாடி தான். இவன் கொஞ்சம் நகண்டு வாரா, அதுவும் பின்னால வருது. நகண்டு வாரா, பின்னாலே வருது. வந்துடுறா, எப்படியாச்சும் வந்துடுறா, கரைக்கு மட்டும் வந்துடுறா, பிழைச்சிரோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ரோடா வேகமா வருதுக்கு. ஸோ தண்ணியில முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்றான். அவ்வளவுதான், ஓட விட்டு வேடிக்கை பார்த்து பேய் அவனை கொடூரமா தண்ணிக்குள்ளே கொண்டு போடுது. ஸோ இதுக்கப்புறம் இருந்தா நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்லிட்டு கார்ல வந்து ஏறுறாங்க. அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எப்படி சுத்தி வந்தாலுமே அந்த பாலத்துக்கு அப்புறம் ஒரு ரோடு, இதுக்குள்ளே தான் அவங்க சுத்திட்டு லூப்ல இருந்த மாதிரி தெரியுது. அப்போ ரைட்டுக்கு பதிலா லெஃப்ட் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் லெஃப்ட் எடுத்து வராங்க. அப்ப டபாண்டு கார் விண்டோ யாரோ தட்ட, யாருன்னு பார்த்தா என்னோட எக்ஸ் எப்படியும் வந்து சேர்ந்துட்டான் போல. அதோடு மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நகராதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியுமான்னு பார்த்தா நேரா அந்த ஏரிக்குள்ள தான் விட்டா வண்டி உள்ள போயிருக்கும். நல்ல வழியை அவன் தடுத்து நிறுத்துறான். அதோடு மட்டும் இல்லாம அவனுடைய ரூட்டுமே வந்து தப்பா ஜிபிஎஸ் லொகேஷன் காட்டி தான் தண்ணி பக்கமா ஸ்டக் ஆகி போய் நிக்குது. அவன் கார் அந்த தூரத்துல நிக்குது இல்ல. ஸோ எல்லாமே இந்த பேயோடைய சித்து விளையாட்டு தான். இவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்கு. என்னன்னு கேட்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தால, அங்கதான் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஸோ அந்த பாட்டி சொல்றாங்க, உள்ள இருக்கிறது என்னுடைய பொண்ணு தான், ஆனா நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் கிடையாது, அவ ஒரு ஆத்மா, தெரியாம அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டாப்பா. அந்த தண்ணிக்குள்ள போனவங்க யாரும் உயிர் திரும்பி வந்ததே கிடையாது. ஆனா செத்து போனவங்களை ரிச்சுவல் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கலாம். அப்படிதான் நான் கற்குயில் மூலமா என் பொண்ணை நாங்க கூப்பிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. எனக்கு பக்குன்னு இருக்கு. பட் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்றப்போ அவ்வளோதான்ப்பா, அவங்க செத்து போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு சொல்ல, பாட்டி எப்படி அவங்க ஏதாச்சும் காப்பாற்ற வழி இருக்கான்னு கேட்டா ஒரு கல்லை எடுத்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே சேர்த்து நாங்கள் உயிர் பிழைக்கணும் அப்படின்ட்டு விஷ் பண்ணி அந்த கற்குவையில நீங்க ரிச்சுவல் மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா பொழைப்பீங்கன்னு சொல்லி தான் அந்த கல்லை கொடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க போல. இப்போ மொத்தமா காருக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அந்த ஜூனியர் பையன் இருக்கிறான் பாருங்க, ஏற்கனவே உயிர் பயத்துல இருந்துட்டு இருக்கிறான். பேர் நேரில் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம போய் கற்குவியல் பண்ணி விஷ் பண்ணணுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விடிற வரைக்குமே வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் வருவாங்க, நம்மளை மீட்டு கொண்டு போயிருவாங்க அப்படின்னு இப்படி சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இது நடந்த விஷயங்களை வச்சு பாக்குறப்போ ஒன்று தோணுது. ஸ்டார்டிங் சீன்ல எப்படி அந்த பாட்டி வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, ஏதாச்சும் விஷ் பண்ணிட்டு அந்த கல்லை அடிக்க வைங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? சோ நீங்க 2 பேரும் என்ன விஷ் பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு பையன்கிட்ட கேட்டா, அந்த பையன் நான் பணக்காரன் ஆகணும் விஷ் பண்ணேன். சரி நீ என்னமா கேட்டேன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்றதுக்கே தயங்குறா. அவ சொல்ல வரத மறைச்சு நான் ஒன்னும் விஷ் பண்ணலன்னு போய் சொல்றா. ஆனா நான் விஷ் பண்ணது எனக்கு நடந்துக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, கம்பெனி சார்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் இது. அதாவது நான் லீட் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட்ங்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னால இருந்த நம்ம சீஃபுக்கு என்னாச்சு, அவர் இங்க வந்தா நல்லா இருக்கும், ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இறந்து போன அவரு இங்க வந்தாரு. சோ நான் நினைச்ச விஷ் உடனே நடந்துருச்சு. அதே மாதிரி தான் அந்த பாட்டிக்கு அந்த பொண்ணு வந்தாங்க. கூடவே சீஃப் கூட எதுக்காகவும் அந்த கற்குவை எல்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த போட்டோஸ் நம்ம பார்த்திருந்தோம். அப்ப என்ன புரியுதுன்னா, இந்த நீர் தேக்கத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கல்லறைகள் இது நம்ம கேட்கிற விஷயம் வந்து கொடுக்கும். ஆனா அது பணமோ இல்ல மத்தபடியான விஷயம் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் மட்டும் கொடுக்கும் போல. அப்ப நம்ம சீஃப் கூட இறந்து போன மனைவியை பார்க்கணும்னு நினைச்சுதான் இந்த கற்குவையில அவரும் வச்சிருப்பாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, பாட்டி சொல்ற மாதிரி நம்ம கற்குவையில வச்சு விஷ் பண்ணக்கூடாது, நம்ம வச்ச கற்குவையில நம்ம இடிக்கணும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால அங்க இருந்து பதற்றத்துல டிரைவ் பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அப்போ இவங்களுடைய கற்குவையில் அங்க இருந்திருக்காது. அதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூனியர் பொண்ணு சொல்றா. அப்ப இந்த கிழவி பார்த்த வேலை தான் இது. சோ கிழவி என்ன பண்ணிருக்கானா, தன்னுடைய பொண்ணு இறந்து போன பொண்ணு தான் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வார போற எல்லாத்தையுமே அந்த கற்குவையில வந்து விஷ் பண்ண வச்சிருக்கா. சோ இவங்க கல் எடுத்து வச்சாங்க தெரியுமா, அப்போ அந்த பாட்டியும் சேர்ந்து வேண்டி இருக்கும், என் பொண்ணு மறுபடியும் திரும்பி வரணும், மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட அந்த பாட்டி கைப்பட எடுத்த கல்லை தான் இவங்க கொடுத்து விட்டுருக்கோம். இப்படிதான் ஒவ்வொருத்தங்களையும் அங்க தூண்டி இந்த பாட்டி கிளவி அவங்க பொண்ணை பார்த்துட்டு இருக்கு. இந்த ரிச்சுவல் எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிளவி தான். நம்ம மறுபடியும் ரிச்சுவல் எதுவுமே பண்ணக்கூடாது, யாராச்சும் வச்ச கற்குவையில நம்ம இடிச்சா மட்டும்தான் நம்ம சாபம் நம்மளை விட்டு போகும் அப்படின்ட்டு வந்து இவங்க சொல்ல, ஆனா ஜூனியர் பையன் சொல்றான், என்னால மறுபடியும் அங்கெல்லாம் வர முடியாது, நானே இப்படி பயந்து போயிருக்கிறேன் அப்படின்ட்டு இவன் கோவப்படுறான். அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணுக்கு இருமல் ஏற்படுது. உன் கார்ல ஏதாச்சும் குடிக்க இருக்கான்ட்டு எக்ஸ் கிட்ட கேட்டா, ஆக்சுவலா நம்ம ஹீரோனே வச்சுக்கலாம், அவங்க கேட்கிறப்போ இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் 2 பேருமே அந்த காருக்கு நடந்து போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு சொல்லுது, ஆக்சுவலா நான் ஒரு விஷ் கேட்டேன் தெரியுமா, நான் இது வரைக்கும் பேய பார்த்ததே கிடையாது, எப்படியாச்சும் ஒரு முறையாச்சும் பேய பார்க்க நினைச்சு விஷ் பண்ணேன், அதனால தான் இவ்வளவு பிரச்சனையான்னு சொல்லிட்டு இவ இப்படி கில்டா ஃபீல் பண்ணி அழுறா. அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி சொல்ல, என்ன சொல்றேன்னு கேட்டா, ஆமா அவங்க 2 பேரும் எப்படியும் போறாங்க, நம்ம இங்க இருந்து கார் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்றப்போ, அவங்க பாவன்ட்டு இவ வந்து அனுதாபப்படுறா. அனுதாபலாம் படாத, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க நடக்கிற எல்லா மனுஷத்துக்கும்
எல்லாத்துக்கும் காரணமே நம்ம கூட இருக்கிற லீட் பண்ற ஜூயின் தான். அதாவது நம்ம ஹீரோயின் தான் வந்து பேயின்னு சொல்றான். ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் நம்மளை லீட் பண்றாங்க. நினைச்சு பாரு, அவங்க தான் நம்மள இங்க தங்கலாம், இங்க ஸ்டே பண்ணலாம்னு சொன்னது. அது மேனேஜர் கால் பண்ணி சொன்னதா சொன்னாங்களே, நீ கால் பண்ணும்போது பேசும்போது பாத்தியா? கேமராமேன் சாகரப்போ கூட அவங்க தான் பக்கத்துல நின்னதா அவங்க தம்பி கூட சொல்லிட்டு இருந்தால. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த சீஃப் மாதிரி இவங்க தான் பேயா இருந்து நம்மளை லீட் பண்றாங்க. இந்த நீர் சுடுகாட்டுக்கு நம்மளை பழி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து வேகமா இவங்க கார் எடுத்துட்டு போக, என்ன இவங்க கார் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்து இவங்களை போய் ஸ்டாப் பண்ணாலும் கார் ஸ்வைன்னு பறந்துகிட்டு போகுது. வேகமா போறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா வைப்பர் வாட்டர் அதுவே ஆனாய் அடிக்குது. காரை ஓட்ட முடியாத அளவுக்கு எதெல்லாமோ தடங்கள் வருது. டக்குன்னு கார் ஸ்டாப் ஆக அப்ப கிரீப்பியான சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க முன்னால பேய் வந்து நிக்குமா. இவன் அலறி அடிச்சுக்கிட்டு வேகமா ட்ரை பண்ணி முட்டி மோதி எப்படியோ ஒரு ரூட்டை பிடிச்சி வெளியே வந்துருந்தாங்க. அந்த லூப்ல இருந்து வெளியே தப்பிச்சிட்டாங்க போல. எப்படியோ தப்பிச்சிட்டோம் பொழச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட டபால்ட்டு யாரோ ஒருத்தங்க விண்டோ தட்டுறாங்க. பயந்து ஜெர்க்காக பார்த்தா போலீஸ் பார்த்துதான் இன்னுமே ஒரு நிம்மதி ஏற்படுது. அதே நேரம் இந்த பக்கமா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மறுபடியுமே திரும்பி அந்த கேமராமேன் இறந்து போனார்ல, அந்த காட்டு வழியா அந்த லேகுக்குள்ள வந்துட்டாங்க போல. ஸோ அங்கதான் வந்து ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும், நம்ம இந்த சாபத்தை போக்கலாம், கற்குவியல் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ அந்த டேப்ல தானே சீஃபோடைய மெமரி கார்டை போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் உருவாக்கின கற்குவியல் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அது பார்த்தா இவங்க இருக்கிற இந்த திசையில இருந்து இந்த கரையில இருந்து அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பக்கமா இருக்கக்கூடிய கரையில தான் இருக்குது போல. ஸோ அந்த கற்குவியலுக்கு போகணும்னா இவங்க இந்த நீர்த்தேக்கத்தை கடந்து அந்த பக்கமா போகணும். ஸோ அதை டிமாலிஷ் பண்ணா மட்டும்தான் இவங்களுடைய சாபம் விடுபடும் சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா தப்பிச்ச இந்த ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க காரோடைய பேட்டரி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, உங்க காரோடைய பேட்டரியில இருந்து கொஞ்சம் நம்ம சார்ஜ் பண்ணா கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம 4 பேருமா ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன ஏதுன்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க காரை அவங்க கார் பக்கமா விட்டு அந்த ஜம்பர் கேபிள் மூலமா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 போலீஸ் இருப்பாங்க போல. ஸோ இவங்க வந்த கார்ல அந்த பொண்ணு இருக்கிறாள், அவ பக்கத்துல ஒரு போலீஸ் போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் கேட்டு விசாரிக்கிறாரு. போலீஸ் வந்த கார்ல பாத்தீங்கன்னா இவன் உட்கார்ந்துருக்கான், கூடவே ஒரு போலீஸ் இருக்கிறாரு. இவங்க வந்த கார்ல இவ இருக்கிறா, அந்த போலீஸ் கார்ல அவன் இருக்கிறான், தனித்தனியா இருக்கிறாங்க. சோ இந்த பொண்ணு கிட்ட ஒரு போலீஸ் விசாரிக்கிறாருல, அவருடைய குரல் எப்படி இருக்குன்னா கரகரன் இருக்கு. சோ பேய் பேசக்கூடிய ஒரு டிவைஸ், பேரனாமல் டிவைஸ்னு சொல்லிட்டு இவ வச்சிருப்பா தெரியுமா, அந்த டிவைஸ்ல ஒரு குரல் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த குரல் தான் இந்த போலீஸ் பேசுறாரு. எஸ், இந்த போலீஸ் ரெண்டுமே பேய் தான். அந்த குரலை கேட்டதுமே அப்ப நீங்க தான் அந்த டிவைஸ்ல பேசுறீங்களா அப்படின்ட்டு நடுநடுங்கி போறா. அந்த போலீஸுடைய கண்கள் அப்படியே செவந்து போகுது. இந்த பக்கமா அவங்க இருக்கக்கூடிய போலீஸ் முற்றிலுமா ஒரு பேயாவே மாறி அவனை கொடூரமா அட்டாக் பண்ணி அவங்க 2 பேருமே அங்க காலி. சோ இந்த பக்கமா ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருமே அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்தால அந்த போர்டை ரெடி பண்ணி அவன் மேல போய் ஏறிக்கிறான். ஆனா இவ தண்ணி பார்க்க வரதுக்கே பயப்படுறா. ஆரம்பத்துல இருந்து இவளுக்கு தண்ணினாலே பயம் இருக்கு தெரியுமா. பட் இருந்தாலும் சாபம் விடுபடணும்னா நம்ம அங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்ல போறாங்க. அப்படி போட்ல போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோடைய குரல் வந்து மாறி போகுது. ஆக்சுவலா அது வந்து ஹீரோவே கிடையாது, இறந்து போன அந்த சீஃப் தான். ஹீரோ வந்துட்டு கரையில அவளை பேரை சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு தேடிட்டு இருக்கிறான். இந்த சீஃபோடைய பேய் துடுப்பு போட்டு இவளை தண்ணிகளை கூப்பிட்டு போகுது. அப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுது. நான் சாகிறதுக்கு காரணமே நீ தான் தெரியுமா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா ஆக்சுவலா இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ன தான் சூஸ் பண்ணாங்க, ஆனா நான் போகல, இத சீஃப் கிட்ட கொடுங்கன்னு சொன்னது நீ வந்திருந்தா நான் செத்துருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி சொல்லுது பேய். ஆனா இவ பயந்துட்டே சொல்றா, நான் தெரியாம தான் கொடுத்துட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா, நீ தெரியாமலாம் கொடுக்கல, தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கிற. ஆக்சுவலி இங்க ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த சீஃப் இந்த மேப்பிங்காக ஷூட் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாலேயே இவ தாங்க ஷூட் பண்றதுக்காக வந்திருப்பா. ஆனா அந்த தண்ணி இந்த இடத்தெல்லாம் பார்த்து பயந்துட்டு என்னால முடியாதுன்ட்டு இவ திரும்பி பேக் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த அசைன்மெண்ட்டா சீஃப் கிட்ட கொடுங்கன்ட்டு இவ ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா மேனேஜர் கிட்ட சொல்லி. நீ மட்டும் வந்து வச்சுக்கோங்க, நீ மட்டுமே செத்து போயிருப்ப, ஆனா இப்போ நீ ஒரு டீமை கூப்பிட்டு வந்து அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு இப்படி பேச பயந்து குழந்தைங்க போயிருக்கிறா பாருங்க. திடீர்னு பார்த்தா அந்த பேய் காணாம போயிருது. அந்த பேயோடைய கையில இருந்து துடுப்பு வர போட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வர விழுந்துருது. இப்போ அதை எடுத்தா மட்டும் தான் இவளால கரைக்கு போக முடியும். இவன் இங்க இருந்து கரையில இருந்து கத்திட்டு இருக்கிறான், அவன் எங்க போனான்னு தெரியாம. இவளும் போட்டு விட்டு விலைக்கு போற அந்த துடுப்பு எடுக்க ட்ரை பண்றான். டபால்ட்டு ஒரு கையை பிடிச்சி அவளை உள்ள இழுக்க அவ அலற சத்தத்தை கேட்டு அவ போட்ல தான் போயிட்டு இருக்கிறான்ட்டு இவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வினாடி கூட யோசிக்காம டபால்டு டைவ் அடிச்சு வேகமா நீச்சல் அடிச்சு போட்ல வந்து பார்த்தா போட்ல காணும். சோ நீர்க்கடியில தான் அந்த பேய் இழுத்துட்டு போயிட்டு போல. இவனும் நீர்க்கடியில வாரான். தண்ணி கடியிலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்கள் அப்படியே மிதந்துகிட்டு இருக்குது. சோ இந்த பிணங்கள் மத்தியில தான் இவளுமே இருக்கிறா. அவளை பிடிச்சி எப்படியோ மேல வந்து இழுத்து தள்ளுறான். அவளை எப்படி சேஃபா தள்ளுறான். ஆனா இவன் காலை பிடிச்சி ஒரு பேய் இழுக்க இவனால அதோடைய பிடியில இருந்து நகரவே முடியல. மேல வந்த இவளும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா கரகோரமா ஒதுங்கி கிடக்குறா. சோ அவன் உயிரை தியாகம் பண்ணி நம்மளை
அவளை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுறா. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, நினைச்ச மாதிரி கரைக்கு மறுபக்கமாவே வந்துட்டா. ஸோ இங்கிருந்து நாம தப்பிக்கணும்னா அந்த கற்குவியலை டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாரா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க சீனியர் அந்த சீஃப் உருவாக்குனது. கொஞ்சம் கொஞ்சமா சரிக்கிறா, ஒண்ணுமே தெரியல. அப்பதான் மேல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி அந்த அரிசி பவுல் இருக்கு, அந்த ரைஸ் பவுல் இருக்கு. ஸோ அதை கீழே தள்ளி விட்டு இது மொத்தமா சரிச்சா மட்டும்தான் நம்ம சாபம் விடுபடும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு இருக்கிறா. திடீர்னு பாருங்களேன், உள்ள இருந்து ஒரு உருவம் வந்து இவளை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் விடல. அந்த ரைஸ் பவுலோட இந்த ஒரு மாதிரி ஒரு கயிறு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதை பிடிச்சி இழுத்ததுமே அவ்வளவுதான், அந்த பவுல் பொத்துன்னு விட கற்குயிலும் அப்படி சரிஞ்சு இவளுமே அதுக்குள்ள சிக்கிக்கிறா, மாட்டிக்கிறா. அது டெமாலிஷ் ஆனா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இவனுமே உயிர் பறிச்சு தண்ணிக்கு மேல் பக்கமா எப்படி வந்துருதான். வேக வேகமா இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறான். அதுலதான் மாட்டிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவனுமே பாக்குறான். ஆனா எப்படியோ அதுல இருந்து வெளியே வந்து இவ ஒரு ஓரமா அப்படி மரத்து பக்கத்துல சாஞ்சு ஒரு மாதிரி அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்கிறா. ஒரு வழியா எப்படியோ நம்ம காதலி தப்பிச்சிட்டா, பொழச்சிட்டா, இந்த சாபத்துல இருந்து நம்ம விடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி பெருமூச்சு விடுறாங்க. கட் பண்ணா சில நாட்கள் கழித்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டுல சிக் லீவ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜரும் ஹீரோ தான் பேசிட்டு இருக்காங்க. மேனேஜர் ரொம்ப அனுதாபப்பட்டாரு, அநியாயமா இப்படி நம்ம குரூப் மெம்பர்லாம் இறந்து போயிட்டாங்களேன்ட்டு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இவங்க சீஃப் வந்து அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தானே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போனதா சொன்னாங்க. ஆனா அப்படி இல்ல, அவர் அங்க போனப்பவே இறந்து போயிட்டாரு. லோக்கல்ஸ் தான் அவருடைய பாடி ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்காங்க. இது கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்ன சொல்றீங்க, அந்த ஏரிக்கு போனப்போ ஷூட் பண்ண அன்னைக்கு போனாரே அன்னைக்கே இறந்து போயிட்டாரா? ஆமா அப்படின்னு சொல்றாப்லையா. எனக்கு தலையை வெடிச்சு போன மாதிரி ஆகுது. ஒரு குழப்பத்தோட நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். பார்த்தா இவ ஆபீஸ்க்கு வந்திருக்கிறா. விண்டோ பார்த்து அந்த பக்கமா நின்றுட்டு இருக்கிறா. இவனும் கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு அவ தோலை தட்டுறான். திடுக்குன்னு பயந்து போட்டு, எதுக்குடா என்ன பயமுறுத்துறேன், நானே அதுல இருந்து இன்னும் மீண்டு வரல அப்படின்னு சொல்றப்ப, சாரி நீ வீட்டுல சிக் லீவ்லாம் எடுத்துருக்கிறதா சொன்னாங்க, எப்படி வந்தேன்னு கேட்டா, வீட்டுல இருந்து அதை பத்தி நினைக்க தோணுது, அதான் அப்படி வரலாமே நீங்க வந்துட்டேன். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு இவன்ட்ட கேட்டா, இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நம்ம சீஃப் அந்த நீர் தேக்கத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் வச்சு இறந்து போனதான் நினைச்சோம். ஆனா போன அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்ட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வர, வெயிட் பண்ணி நான் அந்த பக்கமாக டீ போட்டு வரேன்னு கிச்சனுக்கு அந்த பக்கமாக போயிருந்தா. நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சதே ஒரு அபூர்வம் தான். ஏன்னா அங்கே போனவங்க யாருமே உயிரோட திரும்பினதே கிடையாது. அந்த கற்களை அடிக்க வச்சா மட்டும் சாபம் கிடையாது, அந்த நீரை தொட்டாலே சாபம் தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பாட்டி இது வரைக்கும் கற்களை அடிக்க வைக்கவே இல்லைங்க. அங்கே வார போகிறவங்கள மட்டும்தான் அவங்க அடிக்க வச்சு அவங்களுடைய வேண்டுதலை மற்றவங்க மூலமா நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னா, அடிக்க வச்சிருக்கிற அந்த கற்குவியில நம்ம இடிச்சா கூட நம்மளுடைய சாபம் போகாது. ஒன்ஸ் தொட்டு நம்ம அடிக்க வச்சு நம்ம வேண்டுதல் வரம் ஏதாச்சும் கேட்டா மட்டும், அதாவது செத்து போனவங்க நம்ம கண்ணு முன்னால வரணும்னு கேட்டா மட்டும் நடக்கும். அதை இடிக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால தான் இவங்க உருவாக்கி வச்ச அந்த கற்குவியல் அங்கிருந்து காணாம போயிருக்கும். ஒருவேளை அந்த பாட்டி அதை இடிச்சிருக்கலாம். ஸோ இடிக்கிறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது உருவாக்குறது அந்த தண்ணியை தோடுறது மட்டும் தான் பிரச்சனை. ஆனா நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றப்போ, கிச்சனுக்கு அந்த பக்கமா இருந்து அவ சொல்றான், நம்ம அங்க போயிருக்கவே கூடாது அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கிறப்போ, இவன் காலுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியா வருது. என்னடா தண்ணி வருதுன்னு கிச்சன்ல பார்த்தா அந்த சீன்ல வரக்கூடிய தண்ணி கருப்பு கலர்ல இருக்கு. நம்ம ஹீரோனையும் காணோம். அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் இந்த ஏரிக்கே வந்துட்டாங்க. அப்படியே கண்ணு முடியலாம் பிதுங்கி போயிடுது. நம்ம எப்படா இங்க வந்தோம் அப்படின்னு பாக்குறோம். அதுவும் ஆபீஸ்ல போட்டிருந்தது வேற ட்ரெஸ், இப்ப இங்க போட்டிருக்கிறது இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முன்னால போட்டிருந்தா அதே ப்ளூ ட்ரெஸ். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் இன்னுமே அங்க இருந்து தப்பிச்சு வரல. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இல்யூஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த கற்குவியலுக்குள்ள மாட்டி இறந்து போயிட்டாங்க. இவன் அப்படியே கீழே தண்ணியை பாக்குறான். அதுல இருந்து ஒரு உருவம் வருது. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அவங்க பேயா மாறி இது எதுவுமே நிச்சயம் கிடையாது அப்படின்ட்டு அவன் காலை பிடிச்சி உள்ள இழுத்து லாஸ்ட் விக்கெட்டா அவனுமே வந்து பாத்தீங்கன்னா பேயால கொடூரமா இறந்து போறான். இந்த படத்துல பார்த்தோம்னா சில விஷயங்களுக்கு கிளியர் ஆன்சர் கொடுக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தண்ணீருக்கு பயப்படுறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கறத பத்தி அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தா அந்த சீஃபுக்கு முன்னாலே அவங்க இந்த ஏரிக்கு வந்துட்டு போயிருப்பாங்கல்ல. அப்ப ஆரம்பத்துல இருந்து அந்த ஜூனியர் பையன் சொன்ன மாதிரி இவங்க தான் பேயா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அப்புறம் சீஃப் அவங்க இறந்து போன மனைவியை பாக்குறதுக்காக தான் இந்த கற்குவியலை உருவாக்குனதா வந்து இவங்களே ஒரு கற்பனையா சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அந்த கரைக்கு பக்கமா போய் உருவாக்குனாரு, ஸோ அவர் எப்படி இறந்து போனாருங்கிறத பத்தி எதுவுமே தெரியல. ஆனா போன அன்னைக்கு இறந்து போயிட்டாரு. இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தா ஒருவேளை இந்த கிளவி தான் அந்த ஏரியோட ஏதோ ஒரு டீலை போட்டு வரப்போறவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ண சொல்லி அவங்கள பலி கொடுத்து இறந்து போனவங்க பொண்ணை பாக்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு டீல் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது இல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா சில மிஸ்ட்ரியான விஷயங்களை நம்ம கிட்டே ரொம்ப குழப்பமா விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் நம்ம இந்த சேனல்ல ஹாரர் த்ரில்லர்னு சொல்லிட்டு அப்படியே கொடூரமா பார்க்க போறோம்.